விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand. அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. 4 ஜாம பூஜையில கலந்துக்கலாம், 1 ஜாம பூஜையில கலந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் சார்ந்தது, உடல்நிலை சார்ந்த விஷயம். ஆனா 14 முறை தொடர்ச்சியாக இந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்று சிவபுராணம் உறுதியா சொல்லுது. எந்த வித வேண்டுதலையும் சிவபெருமான்கிட்ட வைக்காதீங்க. உங்களை பற்றி அனைத்தும் அறிந்தவன், ஆதியும் அந்தமும் அவர் கிடையாது, அனைத்துமே தெரிஞ்சவர். அது எனக்கு இந்த சங்கல்பம் தான் வேணும், இந்த கோரிக்கை வேணும், அந்த கோரிக்கை வேணும் ஸ்பெசிஃபிக்காக தயவு செய்து வைக்காதீர்கள். ப்ரே பண்ணக்கூடாது அன்னைக்கு. தேவையே இல்லை, அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இறைவா உன்னுடைய அருள் வேண்டும் கேளுங்க, ஒரு அருள் கிடைச்சா எல்லா அருளும் கிடைச்சிடும். அகம் பிரம்மாசின்னு சொல்லுவாங்கல்ல, தத்துவமத்தின்னு சொல்லுவாங்கல்ல, நீயே அதுவே நீ, அதுவே நீயாக மாறுங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்களா சிவனாக மாறுங்க. நீங்க தான் சிவம். இந்த கலிகால மக்களுக்கு இது போன்ற துன்பங்கள்லாம் ஏற்படும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரதுக்கான வழிமுறையும் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னா, ஒவ்வொரு தெய்வம் ஒரு குறியீடாக, ஒரு இதிகாசங்களாக, புராண கதைகளாக நம்மளை வலியுறுத்துது. பல சிவாலயங்கள் கேட்பட்டு கிடக்குது. இது போன்ற நாட்களையாவது உழவாறு பண்ணி போங்கன்ற, வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க. அதுவும் கண்டிப்பா ஒரு மோட்சத்தை கொடுக்கும். எங்கேயோ ஏன் தேடி போறீங்க? ஐயா, இறைவன் எல்லாத்தையும் நிறைந்திருக்கிறான். அவன் பேர் பரம்பொருள். இனி நான் நிறைய பேர் தான் சொன்னேன்ப்பா, நீ நைட் ஷீட்டு பார்க்கறது பெரிய கிஃப்ட்டுப்பா, தெரிஞ்சே தெரியாமல் கண்ணு முடிச்சு நிற்பான். ஒரு செகண்ட் அவன் நினச்சா போதும், இறைவா நீ சிவராத்திரிப்பா, சிவபிரபாப்பா சிவராத்திரி நினச்சாவே போதும், என் கையை பிடிச்சிக்கோ ஒரு நாளாவது. அப்பப்போ நான் கை கொடுத்துனே இருக்கிறேன், ஒரு நாளாவது என் கையை பிடிச்சிக்கோ, அதுக்கப்புறம் தூக்கி விடலாம் எனக்கு கேளுன்னு சொல்கிறான் இறைவன். அந்த வாய்ப்பை நம்மளுக்கு மறுபடியும் 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 இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். என்னைக்கு நம்ம அவர் கரம் பிடிக்கிறோமோ அன்னைக்கு நம்ம மேலே வந்துடுவோம். அதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி பெருவிழா. கலாட்டா நேயர்களுக்கு வணக்கம். இன்னைக்கு நம்ம கூட பாலாறு சுவாமிகள் இருக்காங்க. அவங்க கிட்ட நம்ம மகா சிவராத்திரி பத்தி நிறைய விஷயங்கள் கேட்டு தெரிஞ்சுக்க போறோம். வணக்கம் சுவாமி. வணக்கம்மா. வணக்கம்மா. முதல்ல இந்த சிவராத்திரின்றது என்ன, அதை நம்ம எதனால நம்ம அதை வழிபடுறோம், அது என்னன்றது கொஞ்சம் டீட்டெயிலா சொல்லுங்களேன். சிவனுக்கு உகந்தது மட்டும் இல்லம்மா, சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறுவதற்கான ஒரு நாள் தான் மாத சிவராத்திரி ஆகட்டும், மகா சிவராத்திரி ஆகட்டும். மாதம் சிவராத்திரி வரும். மகா சிவராத்திரின்றது அனைத்துக்கும் உச்சமானது, வருடத்துக்கு ஒரு முறை வர்றது. இரவு நேரத்தில் கண்டிப்பாக இரவு விஷயங்களுக்கான முக்கியமான ஒரு விஷயம் தான். கோயில் நைட்டில் திறந்திருக்கும், மற்ற நாளில் இரவு கோயில் திறப்பு நிறைய சாத்தியதாக இருக்கும். சிவனுடைய பரிபூர்ண அருள், பரம்பொருள், அவருக்கு ஆதியும் கிடையாது அந்தமும் கிடையாது, அனைத்து இடங்களிலும் நிறைந்திருக்கக்கூடிய ஈசன் சொல்லுவோம். அவனின்றி ஓர் அணுவும் அசையாது. அப்படிப்பட்ட சிவபெருமானுடைய பரிபூர்ண அருளை பெறக்கூடிய ஒரு நாள் தான் இந்த மகா சிவராத்திரி. மகான்னா பெரியது அப்படின்னு அர்த்தம். இருக்கிறதுலே மிகப்பெரிய வருஷத்துக்கு ஒரு வாட்டி கண்டிப்பாக 14 வருடங்கள் தொடர்ச்சியாக யார் ஒருவர் மகா சிவராத்திரியை கொண்டாடுகிறார்களோ அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம். சிவபுராணம் சொல்லுது. 14 வருஷம் ஒவ்வொரு வருஷமும் பார்க்கணும் சிவராத்திரியை. இன்றைய தலைமுறைக்கு அந்த நிறைய வாய்ப்பு இருக்குது, அதை பயன்படுத்திக்கலாம். நீங்கள் இதுக்கு எந்த விதமான கட்டுப்பாடும் விதிமுறைகளும் கிடையாது. அந்த நாளில் இரவில் கண் விழித்து சிவபெருமானுடைய நாமத்தை உச்சரித்து அவருடைய பெருமைகளை பற்றி பேசி, இல்லை அமைதியாக இருந்து ஏதோ ஒரு வகையில் சிவனோட கனெக்ட் ஆகணும். அப்புறம் இந்த 4 ஜாம பூஜையில் நீங்கள் 4 ஜாம பூஜையில கலந்துக்கலாம், 1 ஜாம பூஜையில கலந்துக்கலாம். அது உங்களோட விருப்பம் சார்ந்தது, உடல்நிலை சார்ந்த விஷயம். ஆனால் 14 முறை தொடர்ச்சியாக இந்த மகா சிவராத்திரி விழாவில் கலந்து கொண்டால் அவர்களுக்கு மோட்சம் நிச்சயம் என்று சிவபுராணம் உறுதியாக சொல்லுது. இந்து மதத்தை பொறுத்த வரைக்கும், சனாதன தர்மத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா கோட்பாடுகளும் நேதிகளும் ரொம்ப அழகாக எளிமையாக விளக்கியிருப்பாங்க. யார் யாருக்கு என்னென்ன தேவை அப்படின்றத பூர்த்தி செய்கிற வகையில் தான் சித்தர்களும் மகான்களும் ஒரு சில கட்டுப்பாடுகளையும் விதிமுறைகளையும் ஆகம விதிகளையும் கோயில் வழிபாட்டு முறைகளையும் தனி மனித ஒழுக்கத்தை சார்ந்த விஷயமா தான் எல்லாத்தையும் உருவாக்கி வச்சாங்க. அப்போ ஈசன் பரம்பொருள், அந்த பரம்பொருளை அடைவதற்கான வழி எது அப்படிங்கிறது பல வழிகள் இருக்குது. ஒவ்வொருத்தருக்கும் ஒரு வழிகள் இருக்கும். ஒரு யாகம் பண்ணி ஒரு புண்ணியத்தை சேர்த்துக்கலாம், ஒரு அபிஷேகம் பண்ணி சேர்த்துக்கலாம். அவங்களுடைய பொருளாதார சார்ந்த விஷயத்தை பொறுத்து ஒவ்வொன்றும் மாறுபடும். என்னுடைய வசதிக்கு ஏற மாதிரி நான் ஒரு பூஜை பண்ணலாம், உங்கள் வசதிக்கு ஏற மாதிரி பண்ணலாம். ஆனால் எல்லா தரப்பு மக்களுக்கும் அனைவருக்குமான ஒரு விஷயம், பொதுவான ஒரு விதி,
எதுவுமே செய்யாம அமைதியா இருந்து இந்த ஒரு நாளிலாவது, இந்த மகா சிவராத்திரியிலாவது சிவபெருமானை தரிசித்து ஒரு சில வழிபாட்டு முறை செஞ்சா கண்டிப்பாக உங்களுக்கு மோட்சத்துக்கான திறவுகள் திறக்கும். மற்ற நாளெல்லாம் நீங்க கண் வச்சிருக்கீங்களோ இல்லையோ, அது 2வது விஷயம். இந்த ஒரு நாள்ல கண்டிப்பாக கண் விழிங்க. எதற்கோ யாருக்கோகவோ ஒரு சில நபர்களுக்காக தனிப்பட்ட விருப்பவர்களுக்காக நீங்க கண் விழிச்ச நாளெல்லாம் போக உங்களுக்காக கண் விழித்திருங்கள். இது உங்களுக்கு, சிவபெருமானுக்கு கிடையாது. சிவபெருமானுக்கு பிடிச்ச நாளாக இருந்தாலும் கூட யாருக்கு பயன்பாடு அதிகம், யாருக்கு மூலியமா ஒரு விஷயம் நல்ல விஷயம் நடக்கும்னா மக்களுக்கு தான், பங்கு பெறும் மக்களுக்கு தான். பரம்பொருளுக்கு எதுவும் தேவையில்லை, சொத்து சுகம் தேவையில்லை, இடம் பொருளியாவது தேவையில்லை. அவர் எல்லாமே பரம்பொருள். அவருக்கு எந்த விஷயமே தேவைன்றதே கிடையாது. அவர் எதுவுமே இல்லாதவர் அவர். அப்போ நமக்கு தேவை, நமக்குன்றது மக்களுக்கு தேவை. இந்த வாழ்க்கையில வாழும்போது நமக்கு ஒரு சில விஷயங்கள், வாழ்க்கைக்கு தேவையான விஷயங்கள் தேவை. அப்ப அந்த தேவையை நம்ம என்ன போறோட இறைவன்கிட்ட போய் நாடணும், ஐயா எனக்கு இது தேவைன்னு சொல்லிட்டு. ஆனா இந்த நாள்ல நான் குறிப்பிட்டு சொல்றது என்ன அப்படின்னா, இந்த மகா சிவராத்திரி அப்படின்ற நாளில் நீங்க தயவு செஞ்சு ஆலயத்துக்கு போங்க. உழவார பணியை கண்டிப்பா செய்யுங்க. அது மிகப்பெரிய ஒரு புண்ணியத்தை தரும். உழவார பணியோடு சேர்த்து எந்தவித வேண்டுதலையும் சிவபெருமான்கிட்ட வைக்காதீங்க. உங்களை பற்றி அனைத்தும் அறிந்தவன், ஆதியும் அந்தமும் அவர் கிடையாது, அனைத்துமே தெரிஞ்சவர். அது எனக்கு இந்த சங்கல்பம் தான் வேணும், இந்த கோரிக்கை வேணும், அந்த கோரிக்கை வேணும் ஸ்பெசிஃபிக்காக தயவு செய்து வைக்காதீர்கள். ப்ரே பண்ணக்கூடாது அன்னைக்கு, தேவையே இல்லை. அவருக்கு எல்லா விஷயமும் தெரியும். இறைவா உன்னுடைய அருள் வேண்டும்னு கேளுங்க. ஒரு அருள் கிடைச்சா எல்லா அருளும் கிடைச்சிடும். இவ்வளவுதான் விஷயம், கான்செப்ட். எனக்கு கார் வேணும், பங்களா வேணும் சொல்லிட்டு உங்களுடைய சேவைகளை சுருக்கிக்காதீங்க. இறையொருள் பெற்ற ஒரு நபராக இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாமே நடக்கும்ல. ஒரு தெய்வம் என்கிட்ட பேசுது அப்படின்னு சொல்லிட்டு நான் உணர்ந்துட்டேன்னா எல்லா தெய்வம் உங்கள்கிட்ட பேச ஆரம்பிச்சிடும். அந்த ஒரு தெய்வத்தை பேச வைக்கிறது தான் கடினமான பணி. அதான் சித்தர்கள், முனிவர்கள், மகான்கள் கடுமையான தவம் இருந்தாங்க, விரதம் இருந்தாங்க, பல நூற்றாண்டு கால விரதம் இருந்தாங்க. பட் அவங்களுக்கெல்லாம் கிடைக்காத பாக்கியம் இந்த மகா சிவராத்திரி ஒரு வேடுவனுக்கு கிடைச்சிச்சு. எந்த பூஜையும் பண்ணல. அவன் பாட்டி அவளை தப்பிக்கிறதுக்காக மரத்து மேலே உட்காந்தான், 4 வில்வேலையை பறிச்சு போட்டான், விலங்குகளை வெட்டுறதுக்காக அந்த வில்வேலையை பறிச்சு போட்டான். கடைசியில் பார்த்தா அது லிங்கத்துக்கு மேலே முட்டி வச்சு மோச்சம் கட்டிடுச்சு. அவன் போய் பெரிய பெரிய தபசெல்லாம் பண்ணல, ஒரு 100 வருஷம் தவம் பண்ணல. சிவபெருமானை பார்க்கணும், பரம்பொருளை பார்க்கணும் அப்படிலாம் எந்த ஏக்கம் கிடையாது, எந்த குறிக்கோளும் கிடையாது, அவனுக்கு எந்த மண்ணாங்கட்டியும் கிடையாது, எதுவுமே இல்லை. அவன் தப்பிக்கிறதுக்காக அன்னைக்கு என்ன பண்ணா, அதான் புராணம் சொல்லுது, அவன் தப்பிக்கின்றதுக்காக விலங்குகளை விரட்டுறதுக்காக வில்வ பூஜை பண்ணவனுக்கே மோட்சம்னா அப்ப ரொம்ப ஆத்மாத்மா பண்றவங்களுக்கு அதுக்கான நீங்க அன்னைக்கு ஒரு நாள்ல கனெக்ட் ஆனீங்கன்னா எப்படி இருக்கும்? ஆனா இப்ப இயல்பாவே ஒரு பூஜை பண்றோம், ஒரு ஒரு வேண்டுதலுக்காக தானே அந்த பூஜை இருக்கும் எப்பயுமே. கண்டிப்பா. ஆனா நீங்க சொல்றது வேண்டுதல் இருக்க கூடாது, நீங்க எனக்கு இது வேணும் அது வேணும்னு கேட்க கூடாதுன்றீங்க. நான் உங்க தேவையே சொல்லவே சொல்லுங்க, நான் சொல்ல வரேன், பெருசா எதிர்பாருங்கன்றேன். ஆனா எல்லாரும் அருள் கிடைச்சிச்சுன்னா எல்லாமே கிடைச்சிடும் உங்களுக்கு. எனக்கு ஒரு சில பேருக்கு இப்ப வீடு கட்டணும்னு இருக்கும். அதுதான்மா, இறைவன் கிடைச்சா ஒரு செகண்ட் லைஃப் மாறுமா, தலையெழுத்து மாறும். அந்த மாதிரி மாறிடும். ஒரு செகண்ட், ஒரு நிமிடம்னு சொல்ல முடியாது. இன்னும் அதுக்குள்ள மைக்ரோ லெவல்ல போனா இறைவனுடைய கண் அசைவு இருந்தா போதும், எல்லாமே முடிஞ்சிடும். பிரளயமே ஏற்பட்டுரும். உங்க வாழ்க்கை மாறாதா? அப்பயே ஒரு தேவை கேட்குறீங்க, ஐயா உன்னுடைய அருள் வேணும் கேளுங்க. பொருளை கேட்காதீங்க இறைவன் கிட்ட. ரொம்ப ஈஸியா கொடுத்துட்டு ஒரு பொருள் கேட்டா அது ஒரு பிரச்சனை இல்லை. தெய்வத்துக்கிட்ட கேட்கும்போது உங்களுடைய கோரிக்கையை ஈஸியா ஒரு நிறைவேற்றுவார். ஏதோ கொஞ்சம் காலப்போக்கில் உங்க கிரக ரீதியாக மாற்றம் நடக்கும்போது ஆட்டோமேட்டிக்காக நடந்துடும். ஆனால் அதோடு நின்று போயிடும். அந்த விஷயம் அதோட நின்றுடும். அவ்வளோதான். நீ கேட்ட நான் கொடுத்துட்டேன், அவ்வளோதான், அதோட நின்று போயிடும். உங்களுக்கு எனக்கு பாண்டிங் என்ன ஆகிடும், அதோட நின்றுடும். அதுக்காக தான் சொல்கிறேன், இறைவனை பார்க்கும்போது இறைவா உன்னுடைய அருள் வேணும்னு கேளுங்க. உன்னுடைய அருள் கிடைச்சா எனக்கு எல்லாமே கிடைச்சிடும். அது அவருக்கு தெரியும். ஓ நீ என்ன எதிர்பார்க்குறேன்னா அப்போ நானே உங்ககிட்ட வரணும் போது அப்போ நீங்க யார் நான் யார்? அகம் பிரம்மாஸ்மின்னு சொல்லுவாங்கல்ல, தத்துவமத்தின்னு சொல்லுவாங்கல்ல, நீயே அதுவே நீ, அதுவே நீயாக மாறுங்க. இந்த சிவராத்திரி அன்னைக்கு நீங்களா சிவனாக மாறுங்க. நீங்க தான் சிவம். சிவம் அப்படின்றது யார்? நம்ம தான். நம்முடைய மூச்சு போயிடுச்சு நம்ம சவமாயிடுவோம். அதான் பிணம்னு சொல்லுவோம். இருக்கும்போதே வாழும் போலே ஒரு சில விஷயம் இருக்கும்போது நடைப்பிணம்னு சொல்லுவோம். எல்லாத்துக்குமே காரண காரியங்கள் உண்டு. அப்போ நீங்களே சிவனாக மாறக்கூடிய வாய்ப்புகளையும் இந்த நம்ம தர்மம் உங்களுக்கு கொடுத்துருக்கு, வாய்ப்பு கொடுக்கு. அதாவது எப்படி சொல்றதுன்னா, கடுமையான உழைப்பே இல்லாமல் எளிமையாகவும் இறைவனை அணுக முடியும். என்னை வருத்தி கொண்டும் அப்படின்ற ஒரு குறிக்கோளோடு இருக்கிறவங்களும் இருப்பாங்க. ஆனால் இறைவன் எப்பவுமே வருத்தி கொண்டு எங்கிட்ட வான்னு சொல்லிட்டு எந்த இறைவனுமே சொன்னது கிடையாது. அதே மாதிரி எந்த இறைவனுமே எனக்கு இந்த பூஜையை பண்ணாதான் அவனுக்கு வரல கொடுப்பேன், அந்த யாகத்தை பண்ணாதான் கொடுப்பேன்னு எந்த தெய்வமும் சொன்னது கிடையாது. நமக்காக பிரத்யோகமாக அந்த வேண்டுதல் நிறைவேறதுக்காக ஒரு சில ஃப்ரீக்குவன்சி, ஒரு மந்திர ஒலிகள், அலைகள் மூலியமாக நம்முடைய எண்ணங்களை கொண்டு போகக்கூடிய கருவியாக தான் நம்ம யாகத்தையும் பூஜையும் இன்றைக்கு வரைக்கும் பயன்படுத்துறோம். இப்ப குறிப்பா இந்த நாளுக்கு நம்ம என்ன மாதிரி யாகம் பண்ணணும்? எதுவுமே பண்ணாதீங்க. அந்த மாதிரி சொல்றேன். எந்த யாக பூஜையும் தேவையில்லை. கோயிலுக்கு கண்டிப்பா போக 4 கால பூஜை நடக்கும். இரவு எத்தனை மணில இருந்து எத்தனை மணி வரைக்கும் இருக்கணும்? ஃபுல்லா நீ நைட்டு இரவு ஃபுல்லா கண்பிடிக்கணுமா. ஆனா அதுல முக்கியமான நேரம் 11:24 to 12:24. 1 மணி நேரம்.
அந்த நாள் தான் அதாவது முக்கியமான ஒரு நாள். எப்படின்னா அவர் அக்னி ஜோதியாக எழுந்த ஒரு நேரம். அது அக்னி பிழம்பாக அடிமுடி காண அண்ணாமலையான்னு சொன்னோம் இல்லையா, நிறைய புராண கதையில் இருக்கு. அந்த மகா சிவராத்திரி மட்டும் பார்த்தீங்கன்னா சிவனுக்கு திருமணம் நடந்த நாளாகவும் கருதப்படுது, வேடனுக்கு மோட்சம் கொடுத்த நாளாகவும் கருதப்படுது, ருத்ர தாண்டவம் ஆடிய நாளாகவும் கருதப்படுகிறது. மும்மூர்த்திக்குள்ள ஏற்பட்ட பிரச்சனைல யார் பெரிய சொல்லி பார்க்கும்போது அடிமுடி காணாத ஒரு நிலையை ஆட்கொண்டு அக்னி பிழம்பாக ஜோதியாக காட்சி கொடுத்த நாளும் இந்த மகா சிவராத்திரி தான். அண்ணாமலையார் திருவண்ணாமலை நடந்த விஷயம் தான் இது. பெரிய இஷ்யூ ஆகி கடைசியில் அதே பிரம்ம பகவான் அவருடைய சாபத்தை போக்குவதற்கு என்ன பண்றாரு, திருவண்ணாமலையில அடியண்ணாமலை அப்படின்ற ஒரு பகுதியில் அவர் கையால சிவலிங்க பிரதிஷ்டை இன்னைக்கு பண்ணி வச்சிருக்காரு, அவருடைய சாபத்தை போக்குறதுக்காக, அவருக்கு ஏற்பட்ட சாபத்துக்காக. அப்படி யாராலுமே அந்த பிரபஞ்ச ரகசியத்தை முடியாது, வாய்ப்பு எந்த காலத்திலுமே முடியாதம்மா. அதனால்தான் ஜோதி பிழம்பாக காட்சி கொடுக்கிறார், ஜோதியாக உனக்குள்ள இருக்கிறார். அதான் சொல்றான் சித்தர்கள், மனமது செம்மையானால் மந்திரம் ஜெபிக்க வேண்டாம்ன்றான். மனசு உனக்கு தூய்மையா இருந்துச்சுன்னா மந்திரம் சொல்ல தேவையில்லை, எந்த மந்திரமும் சிவனுக்கு போகுதுன்னு கிடையாது. நினைத்தாலே முக்தி தரும் சலன்றான் திருவண்ணாமலை, நினைத்தாலே முக்தின்றான். அப்போ இது போன்ற நாட்களை நமக்கு கிடைச்ச மிகப்பெரிய கிஃப்ட் இந்த மகா சிவராத்திரி. ஒவ்வொரு தனிமனிதரும் பயன்படுத்தி கொள்ள வேண்டும், வயது வித்தியாசம் இல்லை. நோயிட்டு இருக்கிறீங்களா, தாராளமா மருந்து மாத்திரை சாப்பிட்டு நீங்க எப்படி இருங்க. அன்னைக்காக நீ உண்ணானம் இருக்கணும், நான் அன்னைக்கு விரதம் இருந்துதான் சிவபெருமான பாப்பன் தயவு செஞ்சு தங்களை வருத்தி கொள்ள வேண்டாம். குழந்தைகள் வருத்தி கொள்ள வேண்டாம், கர்ப்பிணிகள் வருத்தி கொள்ள வேண்டாம், தயவு செஞ்சு உங்களை வருத்திக்காதீங்க. எந்த இறைவனும் என்னை வருத்தி கொண்டு பாருன்னு சொல்லல. ஆனா இன்றைய நாளை பயன்படுத்தியாங்க. ஒரு நாள் ஒவ்வொரு மாதம் சிவராத்திரி வருது, மாதம் சிவராத்திரி கொண்டாடுற நபர்களும் உண்டு. சரி, நம்மளுக்கு வேலை பல அதிகம் முடியலன்னு சொல்லும் போது அதுக்கு ஒரு வாய்ப்பு இறைவன் கொடுக்குறான். சரி, இந்த நாள்லாம் மிஸ் பண்ணிட்டியாப்பா, இந்த ஒரு நாள்லயாவது வா, 4 ஜாம பூஜை நான் இருக்கேன், சரி இந்த நாள்ல முடியலையா ஒன்னுத்திலேயாவது உட்காரன்றான். எவ்வளவு ஆப்ஷன் இறைவன் வாய்ப்பு தரான் பாருங்க. இறைவன் எப்பவுமே பக்தர்களுக்கு பக்தர்களுக்கு வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பாரு. நம்ம அதை புரிஞ்சிக்காத சூழ்நிலை ஓடிக்கொண்டே இருப்போமே தவிர்த்து அவர் நமக்கான வாய்ப்பை ஏதோ ஒரு பகுதியில் எங்கேயோ ஒரு சின்ன புள்ளியாக நம்ம வாய்ப்பு கொடுத்துட்டே தான் இருப்பாரு. யார் அந்த வாய்ப்பை கரெக்டாக பிடிச்சி மேலே வந்துடுறானோ அவன் மேலே வந்துடுவான். வாய்ப்பை மிஸ் பண்ண 3 முறை 4 முறை கொடுக்கல, கொடுத்துக்கொண்டே இருப்பார் இறைவன் எப்பவுமே வாய்ப்பு. நம்மளுக்கு தெரியாது, புரிஞ்சிக்க முடியாது. அப்போது இறை வழிபாட்டு ஒரு தன்மை தான். ஆலயம் தொழுவது சாலவும் நன்றுன்றான். எந்த ஆலயமும் காலையில் எழுந்த உடனே நீங்க ஆலயம் தொழுவது சாலவும் நன்று. அது உங்களுக்கு எந்த தெய்வம் பிடிக்குமோ அந்த தெய்வத்தை வணங்குங்க. தெய்வம் வணங்குதல்ன்றது ஒழுக்கம் கட்டுப்பாடுகளே கொடுக்கக்கூடிய விஷயம்தான். அதுக்காக நான் தோப்பு கோரணம் போட்டாதான் நான் அருளை கொடுப்பேன்னு தெய்வம் சொல்லல. எனக்கு பெரிய யாகம் பண்ணுப்பா அப்பதான் மனச்சு குளிர்ச்சியாய் உங்ககிட்ட நிற்பன்னு எந்த தெய்வம் சொல்லவில்லை, யாருக்கும் சொல்லல. சிவபெருமானே பிச்சை எடுத்திருக்காரு. யாருக்காக? மக்களை உணர்த்ததுக்காக பிச்சை எடுத்திருக்காரு. பிச்சான் தேதே அப்படின்னு காசியில போய் அலைஞ்ச நாள் தான் நிறைய இந்த புராண கதையெல்லாம் உண்டு. அப்போ நம்மள உணர்த்துறாரு ஒவ்வொரு விஷயத்திலையும். இந்த கலிகால மக்களுக்கு இது போன்ற துன்பங்கள்லாம் ஏற்படும். அப்போ அந்த துன்பத்திலிருந்து மீண்டு வரதுக்கான வழிமுறையும் நான் சொல்றேன், என்னுடைய அனுபவத்தை சொல்றேன்னா ஒவ்வொரு தெய்வம் ஒரு குறியீடாக, ஒரு இதிகாசங்களாக, புராண கதைகளாக நம்மளை வலியுறுத்துது. அப்போ புரிஞ்சவனுக்கு அதை எடுத்துக்குவான். அப்போ சர்வமும் சிவமயம். நம்ம இதுல எந்த மத கோட்போட மொத்தம் சொல்ல வரல. பிரபஞ்சத்துடைய பேராற்றல் அன்னைக்கு நிறைஞ்சிருக்கும். இது நீங்க அறிவிலா வந்தீங்கனாலும் அறிவில் புரியுமா, முழுக்க அன்னைக்கு ஒரு பேராற்றல் பூமியை நோக்கி வருது. அதை ரிசீவ் பண்ணக்கூடிய நபராக நீங்க அன்னைக்கு கண்ணு வச்சுதான் ரிசீவ் பண்ணிக்கலாம். இவ்வளவுதான் விஷயம். பௌர்ணமிக்கு ஒரு எனர்ஜி இருக்குது, அமாவாசைக்கு ஒரு எனர்ஜி இருக்கா இல்லையா? எனர்ஜின்னு சொல்லுவோம், சக்தின்னு சொல்லுவோம். சக்தி ஓகே, நீங்க எனர்ஜி. அப்ப அந்த எனர்ஜியை ரிசீவ் பண்ற தகுதி உங்களுக்கு வேணும். அந்த தகுதிக்கு நீங்க எதுவுமே பண்ணாம சும்மா இருங்கன்னு நான் சொல்ல வரேன். நீங்க எந்த பூஜையும் பண்ணாதீங்க, எதுவும் பண்ணாதீங்க. முடிஞ்சா செய்யுங்க. இறைவனுக்கு அபிஷேகம் பண்ணுங்க, ஆராதனை பண்ணுங்க, உழவார பண்ணி செய்யுங்க, அபிஷேக பொருளை கோயிலுக்கு வாங்கி கொடுங்க, அன்னதானம் கொடுங்க, மற்றவங்களுக்கு உதவி செய்யுங்க. அது உங்க பொருளாதாரம் சார்ந்த விஷயத்தை சார்ந்த விஷயம். ஒருத்தருக்கு இருக்கும், ஒருத்தருக்கு இருக்காது. ஆனா இறைவன் எல்லாருக்கும் ஒன்னா தான் செய்வான். நீங்க 10,000 பேருக்கு அன்னதானம் போட்டுட்டு அவன் ஒருத்தனுக்கு அன்னதானம் கொடுத்துறான்றதுக்கு 2 பேரும் பராபட்சம்லாம் இறைவன் பார்க்க மாட்டாரு. மனப்பூர்வமா யாரோட செய்யறானோ அவனுக்கு கூட கொடுத்துருவாரு. இங்க மனம் தாங்க முக்கியம். நீங்க செய்யற செயல் வச்செல்லாம் இங்க இறைவன் உங்களுக்கு கணக்கு போறது இல்ல. நீங்க போற ட்ரெஸ்ஸை வச்சுலாம் இறைவன் கணக்கு போறது இல்ல. நீங்க சித்தர்களும் மகான்கள் எப்படி இருப்பாங்க? இறையல் பெற்றவங்க ஆடம்பரமா உட்காந்துருக்காங்க, பிச்சை எடுத்து உட்காந்து நிற்பான், ரோட்ல படுத்து நிற்பான். அவனுக்கு தெரியும் பரம்பொருள் அடைய போறான். அந்த பரம்பொருளுக்கு தேவை உடம்பு கிடையாது, மனசு. ஆனா அந்த மனசு இயக்கத்துக்கு உடம்பு தேவை. அதனால இங்க வாழ்வார். அவரோட கனெக்ட் ஆகிறதுக்கு கனெக்ட் ஆயிடுச்சுன்னா அந்த உடம்பு விட்டு அவங்க போயிடுவாங்க. அதனால இறைவனுக்கு தேவை மனசு மட்டும்தான், சங்கல்பம் மட்டும்தான். அது எந்த சூழ்நிலை, இடம், பொருள் ஏல அவர் கிடையாது. கோயிலில் போய் தான் சாமி ஒன்றும் அவசியம் கிடையாது. ஆனா ஒரு சில காரணங்கள், நம்ம சித்தர்கள் மகான்கள் ஒரு சில எந்திரங்களை உருவாக்கி வச்சிருப்பாங்க, சக்தியை உயிரிட்டு வச்சிருப்பாங்க. அப்போ இன்றைய மகா சிவராத்திரி நாளில் நீங்க அற்புதமான அந்த சக்தியை வாங்கணும். அப்போ பழமையான சிவராணிக்கு போங்க. இன்னும் சொல்ல போனா உங்க ஊர்ல பக்கத்துல இருக்க கோயிலை முதல்ல பாருங்க. எங்கேயோ இருக்கிற நான் சிதம்பரத்துக்கு போய் பார்ப்பேன், அண்ணாமலையில போய் பார்ப்பேன், முத்திரிநாத் போவெல்லாம் தயவு செஞ்சு போகாதீங்க. எல்லா சிவனும் ஒன்று தான்.
அதில் இந்த மகா சிவராத்திரிக்கு உங்கள் ஊரில் இருக்கிற சிவன் ஆலயத்தை கொண்டு உழவார பணி செய்யுங்க, சுத்தப்படுத்துங்க, ஏதாவது உதவிகள் செய்யுங்க, அன்னைக்கு அவரை பற்றி பேசுங்க, அவரை பற்றி நாமத்தை கேளுங்க, சிவநாமத்தை சொல்லுங்க, தீட்சை வாங்கி தான் அந்த மந்திரத்தை சொல்லுங்க. இல்லைன்னா நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ்வாழ்கன்னு சொல்லுங்க, அண்ணாமலையார போற்றின்னு சொல்லுங்க. சிவபெருமான எந்த வகையில் கும்பிட்டாலும் பொரிச்சாயிடும். இந்த மற்ற நாளில் நீங்கள் அவருக்கு வணக்கம் செலுத்துவதற்கும் இந்த நாள் அவனுக்கு செலுத்து ஈஸியான ஒரு கனெக்டிவிட்டி ஏற்பட்டுரும். அதான் இவங்க பெரிய விஷயம் என்னன்னா, அவர் இந்த பிரபஞ்ச சக்தியாக இந்த பூமிக்கு வர நாள் தான் இந்த நாள். அப்போ அவரே இங்க நேரா அவங்களுக்கு வராரு. நீங்க அவரை தேடி பல நூற்றாண்டுகள் தவம் இருக்க வேண்டிய அவசியம் இல்லை. உன்னை நாடி உங்களை நாடி அவர் வராரு. அப்ப நீங்க அவரை பயன்படுத்திக்கணும். அப்ப இன்றைய தலைமுறைக்கு கிடைச்ச மிகப்பெரிய வாய்ப்பு இது போன்ற நல்ல விழாக்கள். அப்ப இந்த மகா சிவராத்திரிக்கு டெக்னாலஜி நிறைய வளர்ந்துச்சு. சப்போஸ் எங்கேயும் போக முடியலையா, நிறைய லைவ் நிகழ்ச்சி நடக்குது, கோயிலுடைய நிகழ்ச்சி. வெளிநாட்டில் இருக்க அன்பர்கள் தயவு செஞ்சு பாருங்க. உள்ளூரில் இருக்க மக்கள் தயவு செஞ்சு ஒரு நாளை பயன்படுத்தியாங்க. ஒன்றும் ஆயிட போகிறதில்ல. ஒரு இரவு நீங்கள் கண்டுபிடிக்கிறதுனால இதில் பெரிய மாற்றம் கிடைக்கும். நீங்கள் மற்ற விஷயத்துக்கு எதுக்கோ வீணாகி இருப்பீங்க, நேரங்காலத்துக்கு வீணாகி இருப்பீங்க. மகா சிவராத்திரின்றது சிவபெருமானும் சக்தியும் சேர்ந்த சுரூபமாக வர்றது. ஆழகால விஷயத்தை அதை உண்டு நீலகண்டன் பேர் வாங்கினவர், உலகத்துக்காகத்துக்காக விஷத்தையே அருந்தவர். அந்த நீலகண்டன் அப்படின்னு பேர் எடுத்தனாலும் இந்த நாள் தான். ருத்ர தாண்டம். ஆமா, அவர் சொல்லுவாங்க நீலகண்டனேன்னு சொல்லுவோம் இல்லையா. உலகத்தை காக்கக்கூடிய ஒரு விஷயத்துக்காக தான் நஞ்சு உண்டாரு. பார்க்கடையில் களையும் போது ஒரு சில நஞ்சு வெளிப்பட்டுருது. அது வெளியே வந்து உலக மக்கள் அழிச்சு மாட்டதுக்காக தான் சிவபெருமான் அந்த ஆழகால விஷயத்தை தான் இருந்துறாரு. யாருக்காக? தன்னுடைய மக்கள் பாதிக்கப்பட்டவங்க தான். அதுக்கப்புறம் பார்வை தாயர் வந்து அடையினால தான் அவர் முகமே பார்த்தீங்கன்னா நீளமா மாறிடும். அதுதான் அவர் பேரு நீலகண்டன் பேரு. அப்போ உலகத்தை காத்துக்காக செய்யக்கூடிய பல விசேஷமான விழாக்கள் இதுவும் ஒண்ணு. அன்றைய நாள் தான் இந்த மகா சிவராத்திரி நாள். அப்போ இவ்வளோ அற்புதமான விஷயங்கள் உங்களுக்கு பிரபஞ்ச சக்தியை நேரடியாக கொடுக்கக்கூடிய இந்த நாளை இன்றைய தலைமுறை மக்கள் முழுவதுமாக பயன்படுத்தி கொள்ள வேண்டும். உங்களுக்கெல்லாம் வயசு சின்ன வயசாக இருந்துச்சுன்னா 14 சிவராத்திரியை பார்த்துட்டிங்கன்னா நீங்கள் என்ன சொல்கிறது, எந்த யாகமும் செய்ய தேவையில்லை, எந்த பூஜையும் செய்ய தேவையில்லை. நீங்கள் ஒரு வருஷம் முழுக்க கோயிலே போனாலும் இன்றைக்கி ஒரு நாளில் போய் சிவபெருமானை நேருக்கு நேராக பார்த்துட்டு வந்து அவருடைய அருளாசியை பெற்று வந்தீங்கன்னா 14 முறை போயிட்டு வந்துட்டிங்கன்னா உங்களுக்கு மோட்சம் உறுதி அப்படின்னு சிவபுராணம் சொல்லுது. அது போயிடுறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஆனால் இந்த வாய்ப்பை இன்றைய தலைமுறை மக்கள் பயன்படுத்தியாங்க. திரும்ப திரும்ப சொல்கிறது தான். நிறைய விஷயங்கள் இந்த தலைமுறை மக்கள் நிறைய மனக்குழப்பத்திலையும் மென்டல் டிப்ரெஷன்லையும் நிறைய தாக்கங்கள், தொழில்நுட்பம் வளர வளர அவங்களுக்கு தாக்கமும் அதிகமாகிடுச்சு. உண்மையிலே ரொம்ப கஷ்டத்தனமான ஒரு சூழ்நிலை இன்றைய மக்கள் இருக்காங்க. அப்போ அந்த மக்களுக்கு ஒரு விடிவு காலம் கிடைக்கணும் அப்படின்னும் போது எல்லா முடிவுகளுமே தவம் இருந்த காரணமே பிறவா நிலை வேண்டும் இறைவா எனக்கு மோட்சம் விடும் தான் ஒவ்வொரு சித்தர்களும் முனிவர்களும் தவம் இருந்தாங்க. அந்த மோட்சத்துக்கான திறவுகோல் இந்த நாளாக நீங்கள் அமைச்சியாங்க. இந்த சிவராத்திரிலேருந்து ஒரு திறவுகோலாக ஓகே இது முதல் வருஷம், அது 2வது வருஷம், 3வது வருஷம் சுட்டு படிப்படியாக இந்த 14 சிவராத்திரி நீங்கள் கடந்து விட்டால் உங்களுக்கு மோட்சம் உறுதி. இன்றைய தலைமுறை இதை அவசியம் பயன்படுத்தி கொள்ள வேண்டும். இப்போ நீங்க சொன்னீங்கல்ல ஒரு சில மந்திரம் ஸ்லோகம்லாம் இருக்கு அப்படின்ட்டு, அதுதான் எளிமையா இருக்கிறத சொன்னீங்கன்னா வீட்ல இருந்து சொல்லலாம். நமச்சிவாய வாழ்க நாதன் தாழ் வாழ்க, இது போதும். அவர் எப்படி வேணா கூப்பிடுங்க. குருனுடைய மந்திரம், குரு உபதேசம் வாங்கியிருந்தா நீங்கள் அந்த மந்திரத்தை பிரயோகம் பண்ணலாம். இல்லை நமச்சிவாய சிவா அவர் எப்படி அழைச்சாலும் ஒன்றுதாம்மா. நீங்கள் அழைக்கிறதுட்டு அவர் எதிர்பார்க்க முடியாது. அந்த ஃப்ரீக்குவன்சி போய் கனெக்ட் ஆகணும். மனமது செம்மையெல்லாம் சொன்னேன் இல்லையா, மனசுக்குள்ளே அவர் வைங்கன்ற, வெளியே வைக்காதீங்க, மனசுக்குள்ளே வைங்க. இங்கே கோயில் கட்டுங்க, அவருக்கு அமைதியாக உட்காருங்க. சிவநாயகத்தில் போயிட்டு அமைதியாக முதல்ல உட்காருங்க. முதல்ல செல்ஃபோனை எடுத்துன்னு போகாதீங்க, தயவு செஞ்சு செல்ஃபோன் எடுத்துன்னு போகாதீங்க. கோயிலுக்கு போகிற எந்த மக்களுமே அந்த ஃப்ரீக்குவன்சி உங்களுக்கு போய்விடும், வேற ஒன்றும் கிடையாது. இந்த ஃப்ரீக்குவன்சி வேற, அந்த ஃப்ரீக்குவன்சி வேற. அதில் கனெக்ட் ஆச்சுன்னா உங்களுடைய ஃப்ரீக்குவன்சி அங்கே போய் சேராது. இங்கே பிரச்சனை என்னன்னா, நீங்கள் ஒரு கோரிக்கையை முன் வச்சு இறைவனை போய் பார்க்க போறீங்க, ஐயா இந்த மாதிரி விஷயம் வேணும்னு சொல்லிட்டு. ஆனால் கோரிக்கை இங்கேயே முடங்கி போகுது. அந்த முடக்கத்துக்காக காரணமே இந்த தொழில்நுட்பம் தான். அந்த இடத்துல பயன்படுத்தாதீங்கன்ற, மற்ற இடத்துல பயன்படுத்துங்க. இப்போ நம்மளே சொல்கிறோம், ஐயா இந்த மாதிரி நிகழ்ச்சியை நேரடியில் பாருங்க. வெளிநாட்டில் இருக்கிற மக்கள் வர முடியாது, பயன்படுத்திங்க, தவறு கிடையாது. ஆனால் கோயிலுக்குள்ள போகும்போது தயவு செஞ்சு வேணாம். ஏன்னா அங்கே ஃப்ரீக்வன்சி வேற, அந்த மந்திர அலைகள் வேற. அங்கே பல சக்கரங்களை போச்சு வச்சிருப்பாங்க சித்தர்களும் மகான்களும். சாதாரண இடம் கிடையாது. ஒவ்வொரு சிவனாலயமும் ஒவ்வொரு சித்தருடைய ஜீவ சமாதி அங்கே இருக்கும். அவ்வளோ பவர்ஃபுல்லான எனர்ஜி கொடுக்குற இடம். இந்த எனர்ஜியில் போச்சுன்னா உங்களுக்கு தான் லாஸ், அவங்களுக்கு ஒன்றும் லாஸ் இல்லை. ரிசீவ் பண்ண முடியாத அளவுக்கு உங்கள் உடம்பு அங்கே தகுதி இழந்துடும். சும்மா நீங்கள் கடமைக்கு போய் சாமியை பார்த்து வரலாமே தவிர்த்து முழுமையான எனர்ஜியை வாங்கிட முடியாது. ஆனால் இந்த சிவராத்திரிக்கு தயவு செஞ்சு யாரும் கோயிலுக்கு மொபைல் எடுத்துன்னு போகாதீங்க. மனப்பூர்வமாக போங்க, அமைதியாக இருங்க. இறைவா உன்னுடைய அருள் வேண்டும் அப்படின்ற ஒற்றை கோரிக்கை மட்டும் வச்சுட்டு வாங்க. கண்டிப்பாக நல்லதே நடக்கும். நீங்க ஒரு சில ஆலயம்லாம் வந்து நான் சஜஸ்ட் பண்ணுவேன், இந்த கோவிலுக்குலாம் நீங்க போகலான்னா எங்கேயுமே சொல்லுங்க. சரி, நீங்க எந்த கோவிலுக்கு போவீங்க? அப்படி சொல்ல முடியாதுமா. நம்ம நியர்பை எங்க இருக்கும் அந்த சிவாலயத்தை போக தான் சொல்றோம். இல்ல சென்னைக்குள்ள சொன்னீங்க, எங்க ஒன்னா போலாமா. சிவன் ஆலயம் எங்க இருந்துனா போங்க. அது சின்ன கோயில் பெரிய கோயில் பார்க்காதேன்னு சொல்கிறேன். எல்லா சிவனும் ஒரே சிவன் தான். நம்ம இங்கே பக்கத்துலேயே நம்ம கோயில் வந்து பாழஞ்சு இருக்குமா சிவன் கோயில், பராமரிப்பு இல்லாமல் 3 கால பூஜையோட வக்கு இல்லாமல் இருக்கும். நம்ம மக்கள் உடனே எங்கே திரும்ப போவோம், அது பல கோடி இருக்க கோயிலில் வந்து உண்டியில் பணம் இருக்கும்.
அந்த கோயிலில் போய் சிவனை பார்த்துனப்பான், ஏன் இங்கேருந்து பார்த்தா முடியாதா? யதார்த்தமாக பேசணும். இங்கே வீட்டு பக்கத்தில் இருக்கிற விஷயத்த முதல்ல பார்ப்பா, அதுக்கப்புறம் பக்கத்து நாடை பற்றி பேசலாம், பக்கத்து தேசத்தை பற்றி பார்க்கலாம். பல சிவாலயங்கள் கேட்பட்டு கிடக்குது. இது போன்ற நாட்களையாவது உழவாறு பண்ணி போங்கன்றேன். வருஷத்துக்கு ஒரு முறையாவது போயிட்டு ஒரு விளக்கேற்றிட்டு வாங்க. அதுவும் கண்டிப்பாக ஒரு மோட்சத்தை கொடுக்கும். எங்கேயோ ஏன் தேடி போகிறீங்க? ஐயா, இறைவன் எல்லாத்தையும் நிறைந்திருக்கிறான். அவன் பேர் பரம்பொருள். அவன் இல்லாத இடமே இல்லை. குறிப்பிட்ட காரணம், குறிப்பிட்ட விஷயத்துக்காக தான் கோயிலை உருவாக்கி வச்சான் சித்தர்கள், மகான்கள், முனிவர்கள். தேவைக்காக, ஒரு சில விஷயத்துக்காக. நீங்கள் வந்து ஒரு ஸ்டேஜுக்கு மேலே போயிட்டீங்கன்னா நீங்கள் எங்கேயும் போக வேண்டிய அவசியமே கிடையாது. உங்களை தேடி இறைவன் வருவார். செய்யும் தொழிலே தெய்வம். இனி நான் நிறைய பேர்ட்ட தான் சொன்னேன்ப்பா, நீ நைட் ஷீட்டு பார்க்குறதுமே பெரிய கிஃப்ட்டுப்பா. தெரிஞ்சே தெரியாமல் கண்ணு மூச்சு நிற்பான். ஒரு செகண்ட் அவன் நினச்சா போதும், இறைவா நீ சிவராத்திரிப்பா, சிவபிரபாடுப்பா, சிவராத்திரி நினச்சாவே போதும். பட் அவனா கடமை செஞ்சுன்னுக்கிறான். அவன் போய் வில்வாச்சல் பண்ண வேண்டிய அவசியம் அவனுக்கு கிடையாது. அவன் செய்கிற தொழிலில் நீ கரெக்டாக செஞ்சுட்டானாவே அவனுக்கு கண்டிப்பாக அந்த மோசத்துக்கான திறவுல கூட திறந்துடும். உங்களுக்கு வாய்ப்பு இருக்கா? போங்க, வில்வாச்சனை பண்ணுங்க, 4 பேருக்கு அன்னதானம் கொடுங்க, அபிஷேகத்தை பண்ணுங்க, உதவி செய்யுங்க, அன்னதானம் செய்யுங்க. உங்களால் எந்த செயல் உங்களால் முடியுமோ கடன் வாங்கி செய்யாதீங்க. உங்கள் சொந்த காசுல செய்யுங்க. உங்களுக்காக அன்றைக்கி ஒரு நாளை ஒதுக்குங்க. நான் உங்கள் குடும்பத்துக்கும் சொல்ல மாட்டேன், உங்களுக்காக ஒதுக்குங்க. உங்ககிட்ட வந்தாவே எல்லார்கிட்டையும் வந்த மாதிரி தான். அதில் உங்களுக்காக அங்கே இறைவனை போய் பாருங்கள், சிவனை பாருங்கள். சிவனே அப்படின்னு சொல்லிட்டு போய் நில்லுங்க, ஆனந்தமாக ரசிங்க, அவர் பாருங்க, பரிபூர்ணமாக ரசிங்க சிவபெருமான. தொண்டு 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 நிறைய உதவிகள் செய்யுங்க. சிவனடியார் நிறைய பேர் இருக்காங்க, அவங்களுக்கு தேவையான சின்ன சின்ன உதவிகளை செய்யுங்க. மனசு லேசாகும் அப்படிலாம் செய்யும்போது. அப்போ ஒரு மனசு ஒருநிலைப்படும் போது கேட்ட வரம் கிடைக்குமானா கிடைக்கும். இங்கே பிரச்சனை என்னன்னா, மனசை அடக்க சொல்லுவாங்கல்ல, நம்ம அடக்க சொல்லலை. அது மனப்போக்கில் போய் தான் இருக்கும். நீங்கள் ஒரு போக்கில் போங்க, அது ஒரு போக்கு போகும், அது வந்து நின்றுடும் ஆட்டோமேட்டிக்காக. அப்போ நீங்கள் யார்கிட்ட கனெக்ட் ஆகணும்? இறைவன்கிட்ட கனெக்ட் ஆகணும். அப்போது அந்த இறை சிந்தனை உங்களுக்கு வரணும். அப்படின்னும் போது இது போன்ற விழாக்களில் தான், அதான் நம்ம முன்னோர்கள் விழாக்களை வச்சான். எல்லாரும் சங்கமிக்கணும். சங்கமிக்கும் போது தான் ஒரு சில எனர்ஜி கிரியேட் ஆகும் ஆட்டோமேட்டிக்காகவே. இப்போ இந்த சிவராத்திரி எனர்ஜி அவர் அங்கேருந்து கொண்டு வராரு. நீங்கள் போய் வாங்க வேண்டிய நாள் இது. நீங்கள் பெறக்கூடிய நபராக இந்த சிவராத்திரி இருக்கிறீங்க. ஒவ்வொரு மனிதனுக்கும் உகந்தது. இதில் ஜாதி, மதம், இந்த மதம் அந்த மாதிரிலாம் கிடையாது. எல்லாருக்குமே இந்த எனர்ஜி வரும். எல்லாருமே அன்னைக்கு கண் வச்சிருந்தீங்கன்னா ஒன்றும் சுபிட்சம் உங்களுக்கு வரக்கூடிய ரிசீவ் பாயிண்ட்டுக்கு வந்து கரெக்டாக கனெக்ட் ஆக போகுது. எல்லா தரப்பு மக்களும் இதை பயன்படுத்திக் கொள்ளணும் தான் என்னுடைய அன்பான வேண்டுகோள். இப்ப இந்த மகா சிவராத்திரிக்கும் மாத சிவராத்திரிக்கும் என்ன வித்தியாசம்? இதே தான் விஷயம். நான் மாசம் இப்போ அமாவாசை வரும், முன்னோர்களுக்கு நம்ம படையல் போட்டு கும்பிடுவோம். இப்போ என்னால் வெளியூரில் இருக்கிறேன், பண்ண முடியாது. அப்போதான் என்ன பண்ணுறேன், மகாலய அமாவாசைக்கு போகிறோம், தை அமாவாசைக்கு போகிறோம். மாதமும் இந்த சிவராத்திரி வரும். இதே மாதிரி அந்த எனர்ஜி அந்த ஒவ்வொரு மாதமும் கிடைக்கும், கண்டிப்பாக கிடைக்கும். அதை செய்கிறவங்களும் இருக்காங்க, மாசம் பண்ணுவாங்க, விடாத பண்ணுவாங்க. அந்த இறை வழிபாட்டில் அவங்க முழுமையாக தன்னை பங்களிப்பு செஞ்சுருப்பாங்க. ஆனால் இந்த லௌகீக வாழ்க்கையில் எல்லாருக்கும் அது சாத்தியம் கிடையாது. எல்லாம் மாதம் அந்த குறிப்பிட்ட நாளை உட்காந்து செய்கிறவங்க ரொம்ப ரொம்ப குறைவு. அதனால தான் இறைவன் ஆப்ஷன் கொடுக்குறான். பரவாயில்ல, அன்னைக்கு செய்யலையா இன்னைக்கு வா, அன்னைக்கு செய்யலையா இன்னைக்கு வர. இப்படி தான் உங்களுக்கு ஆப்ஷனை இறைவன் கொடுத்துனே இருப்பான். அமாவாசை திதிக்கும் சரி, பௌர்ணமிக்கும் சரி, எல்லா விஷயத்துக்குமே இறைவன் ஒரு ஆப்ஷனை கொடுத்துருப்பான். ஒன்று மிஸ் ஆச்சுன்னா ஒன்று வந்துக்குவாங்க, இன்னொன்று மிஸ் ஆச்சுன்னா ஒன்று வந்துக்குவாங்க. ஆனால் ஏதோ ஒரு வகையில் என்றைக்கோ கனெக்ட் ஆகிடுங்க. என் கையை பிடிச்சிக்கோ ஒரு நாளாவது. அப்பப்போ நான் கை கொடுத்துனே இருக்கிறேன், ஒரு நாளாவது என் கையை பிடிச்சிக்கோ. அதுக்கப்புறம் தூக்கி விடலாம் எனக்கு கேளுன்னு சொல்கிறான் இறைவன். அந்த வாய்ப்பை நம்மளுக்கு மறுபடியும் 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 இறைவன் கொடுத்து கொண்டே இருப்பான். என்னைக்கு நம்ம அங்கே அவர் கரம் பிடிக்கிறோமோ அன்றைக்கி நம்ம மேலே வந்துடுவோம். அதுக்கான ஒரு முக்கியமான நாள் தான் இந்த மகா சிவராத்திரி பெருவிழா. நீங்க ஒன்று சொன்னீங்களே, 14 வருஷம் வந்து தொடர்ந்து பண்ணா மோட்சம் கிடைக்கும். இப்போ அந்த 14 வருஷத்துக்கு நடுவில் ஏதாவது ஒரு வருஷம் போக முடியல, தவறிடுச்சுன்னா அப்புறம் அதுக்கான பலனும் கண்டிப்பாக கிடைக்குமா? அதுவே பெரிய உத்வேகம் தானம்மா. நீங்கள் அதை நினச்சி பயணிக்கும் போதே நீங்கள் எலிஜிபிலிட்டி வந்துடுறீங்களா? ஒரு எண்ணத்தை செயல்படுத்த விரும்பணும்னு அந்த எலிஜிபிலிட்டி குவாலிட்டிக்குள்ளே போயிடுறீங்களா? அப்போ இறைவன் சும்மா இருப்பாரா? எனக்காக நீ இவ்வளோலாம் காத்திருந்தவன் எப்படி கை விட்டுருவாரா? விட மாட்டார்ல. நீங்கள் அதுக்காக தானே ட்ராவல் பண்ணுறீங்க. இறைவா உங்ககிட்ட வரணும், அதுக்கு ஒரு ஆப்ஷனை கொடுத்துருக்குற, இதில் எந்த தோய்வினை ஏற்படக்கூடாதுன்னு சொல்லிட்டு தான் வேண்டிட்டு போகிறீங்க. ஆனால் அதையும் இறைவன் சோதிப்பான். சோதிச்சாலும் கைவிட மாட்டான். எனக்கு தெரியும் நீங்கள் யாருக்காக பயணம் மேற்கொள்றீங்கன்னு தெரியும். அதில் இறைவன் என்றைக்குமே கைவிடுறவங்க கிடையாது. நம்ம தான் சொல்கிறோம், தெய்வ நிந்தனை இருக்கக்கூடாது. நீ பண்ண கர்மாவை நீ அனுபவிச்சா தீர்ணமை தவிர்த்து அந்த கர்மவினைக்காக நீ தெய்வத்தை நிந்தனை செய்யக்கூடாது. என்னைக்கு இருந்தாலும் பார்த்து நிற்பாரு, கைவிட மாட்டார். நிச்சயமாக அதுக்கான பலன் கிடைச்சே தரும். செய் வினைமா அது பேர். நீங்கள் செய்திருக்கிற வினை கிடைக்குமா கிடைக்காதா? பாலை தூக்கி போட்டீங்கன்னா வருமா வராதா? இதென்ன பிரபஞ்ச ரகசியம். அதே தான் தெய்வம் செய்ய போகுது. நீங்கள் ஒன்று கொடுத்தா அவனை திருப்பி வரப்போகுது. நீங்கள் அமைதியாக தான் அதுவும் அமைதியாக இருக்க போகுது. நீங்கள் மிருகத்திட்டு போங்க, நீங்கள் அமைதியாக இருந்துருங்க, மூச்சு விட்டு அமைதியாக உட்காருங்க. எந்த மிருகமும் உங்களுக்கு கிடைக்காது. எந்த மிருகமாக இருந்தாலும் சரி, நீங்கள் ஒரு எதிர்வினை ஆற்றும் போது தான் அது தன்னை காப்பாற்றிக் கொள்ள ஒரு எதிர்வினை ஆற்றும். அதான் சித்தர்கள் அமைதியாக உட்காந்துப்பாங்க. அது எல்லா ஜீவராசியும் கடந்து போயிருக்கும். ஏன்னா அது தெரியும், இவரால் எனக்கு ஆபத்து இல்லைன்னு அது உணர்ந்துடும். இவரு நம்ம ஒன்றுன்னு உணர்ந்துச்சுன்னா அது அதோட வேலையை பார்த்துன்னு இருக்கும்.
ஆனால் நீங்கள் ஆபத்து அப்படின்னு அதை உணர்ந்துச்சுன்னா எதிர்வினை செய்யும். இதே இறைவன்கிட்ட, இறைவா நான் உங்ககிட்ட சரணாதி அடைஞ்சிட்டேன், நீ என்ன பண்ணாலும் சரின்னு சொல்லும்போது அவர் என்ன பண்ண முடியும் உங்களை? இப்போ முற்றும் துறந்த முடிவுன்னு சொல்கிறோம்ல, அவன் முற்றுமே திறந்துட்டு அவனை போய் அடிச்சு என்ன பண்ண போறீங்க? அதுதான் நம்ம லௌகீத வாக்கில் சொல்கிறோம், சரணாகதி, இறைவா நீ பார்த்துக்கப்பா, எனக்கு இது வேணும் அது வேணும் எல்லாம் ஒன்றும் கேட்கல, என்ன படைச்ச உனக்கு தெரியாதா, ஏதோ பண்ணியிருப்பேன், அதுக்கான விஷயத்தை நான் அனுபவிக்கிறேன், மேலும் வேணாம் போதும் நீ பார்த்துக்கப்பா அப்படின்னு இறைவன்கிட்ட நீங்க அன்பால தான் அவர்கிட்ட கனெக்ட் ஆகணும். சொல்லிட்டு வாங்க போதும், எங்கிறதான் சொல்லுங்கன்றேன். இது நீங்க கோயில தான் போய் சொல்லணும் அவசியம் இல்லை. ஆனா இது போன்ற நாட்கள்ல கோயிலுக்கு போங்க, அங்க எனர்ஜி இருக்கும், 4 கால பூஜை நடக்கும். உங்களால அந்த பூஜையை பண்ண முடியாது, வில்வாச்சனையை தனித்தனியா ஒருத்தர் பண்ண முடியாது, தனித்தனியா ஒரு யாகத்தை பண்ண முடியாது. நமக்காக தான் கோயில் உருவாக்கப்பட்டது, நமக்காக தான் அங்கே யாகங்கள் நடக்குது, பூஜைகள் நடக்குது. அவருடைய எனர்ஜியை வாங்கி நம்ம ரிசீவ் பண்ணி பிரசாதமாக கொடுப்பாங்க. அப்போ இது போன்ற நாட்கள் தான் கண்டிப்பாக நம்ம கோயிலுக்கு போய் தான் அந்த பவரை வாங்கிட்டு வரணும். மற்ற நாளில் நீங்கள் அமைதியாக இருந்தால் போதும். ஆனால் இந்த ஒரு நாளை மட்டும் தயவு செஞ்சு யாரும் மிஸ் பண்ணக்கூடாது. சுவாமி, இப்போ மகா சிவராத்திரி அன்னைக்கு வழிபாடுல இருக்காங்கல்ல, அவங்க பண்ண பாவங்கள்லாம் போகும் அப்படின்ற ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எனக்கு என்ன கேள்வினா, அப்ப அவங்க நிறைய வந்து கர்ம வினையும் பண்ணிருப்பாங்கல்ல, அப்ப வந்து தப்பு பண்ண எல்லாருமே வந்து அன்னைக்கு ஒரு நாள் வழிபாடு பண்ணிட்டாங்கன்னா அவங்களுக்கு பாவம் போயிடும்னா அப்ப எல்லாருமே தப்பு பண்ண ஆரம்பிப்பாங்க. இது பேர் வந்து பாவ விமோச்சனம். இது வந்து பாவ விமோச்சனம். தவறு செய்வது மனிதன் தான், தெய்வங்களே தவறு பண்ணியிருக்குது. இப்போ மற்ற எல்லா நாளுமே தாழம்புக்கு அர்ச்சனைக்கு அனுமதி கிடையாது. இந்த சிவராத்திரி மட்டும், மகா சிவராத்திரிக்கு மட்டும் உண்டு. ஒரு நாள் மட்டும் நீங்கள் தாழும்போது சிவபெருமனுக்கு சாத்தலாம், மற்ற நாள் அளவு கிடையாது. அது ஏன்னா மிகப்பெரிய தவறு பண்ணிச்சு, அதனால சாபம் பெற்றுச்சு. இருந்தாலும் என்னென்ன ஒரு வாய்ப்பு கொடுக்குறான். அப்போ இது வாய்ப்பாக நீங்கள் பயன்படுத்தணும். நீங்கள் நிறைய தவறு பண்ணிட்டீங்க, தெரிஞ்சு பண்ணீங்க, தெரியாமல் பண்ணீங்க, அடுத்த கட்டத்துக்கு நீங்கள் போகணும். அந்த கர்ம விரையாக அறுக்கணும். அதான் சிவபெருமன் அழிப்பர்னு சொல்லுவார். எதை அழிப்பார்? ஆணவத்தை அழிப்பார், அகங்காரத்தை, தானன்ற விஷயத்தை அழிக்கக்கூடிய தெய்வம் அவர். அப்போ உங்களை அந்த வினைகளை அறுத்து நல்வழிப்படுத்துவார். அப்போ இது போன்ற நாட்களில் நீங்கள் அவர்கிட்ட போயிட்டு என்ன கேட்கணும்? இறைவா, தெரிந்தோ தெரியாமையோ தவறு பண்ணிட்டேன், அடுத்த கட்டமாக அந்த தவறு நான் பண்ண முடியாத அளவுக்கு ஒரு வலிமையை கொடு, ஏற்கனவே பண்ண தவறுக்கு நான் உணர்ந்துட்டேன், எனக்கான விமர்சனத்தை கூட இறைவான்னு சொல்லும்போது இறைவன் எப்பவுமே கருணை மிக்கவன், அதில் பிரச்சனை இல்லை. ஏன்னா இந்த விஷயத்தை உருவாக்கி அந்த கர்ம வினையை அனுபவிக்க வச்சவரும் அவர் தானே. அவர் தெரியாதா? அதுக்காக நான் முழுக்க பாவம் பண்ணுவேன், அந்த ஒரு நாளில் மட்டும் போனால் இறைவன்ட்டா எந்த இடம் ஒத்துக்க மாட்டான். யாராக இருந்தாலும் அது முடியாது. எப்படி முடியும்? ஐயா, நான் தெரிந்த தவறு, தெரியாத தவறு ரெண்டுமே உண்டு. ஒரு சில சூழ்நிலை காரணமாக ஒரு சில தவறு செஞ்சிருப்போம், தவிர்க்க முடியாத செஞ்சிருப்போம். இறைவனே செஞ்சிருக்காரு, இறைவனே விதிவிலக்கு இல்லை, நிறைய புராண கதையில் உண்டு. பட் அது வேற. ஆனால் அதுக்கான ஒரு சூழ்நிலை மாறணும். ஐயா உண்மையிலே தப்பு பண்ணிட்டேன், அதுக்கான தண்டனையும் நான் அனுபவிக்க தயாராக இருக்கிறேன், அது கொஞ்சம் குறைவாக கொடுங்க, மேற்கொண்டு இனிமேல் வராத அளவுக்கு எனக்கு ஒரு ஞானத்தை கொடுங்க, ஒழுக்கத்தை கொடுங்க, கட்டுப்பாடு கொடுங்க, கண்ணியத்தை கொடுங்க அப்படின்னு கேட்கக்கூடிய நாளா நீங்க இதை பயன்படுத்தினால்தான் இன்னைக்கு பாவ விமோச்சனம். நாம் செய்து எந்த வினையாக இருந்தாலும் அன்றைய நாள்ல சிவனை சரணடைந்தால் அந்த பாவத்திலிருந்து ஒரு விமோசனக்கூடிய நாளாக இன்றிலிருந்து மாறுന്ന கணக்கு. ஏற்கனவே பண்ணதெல்லாம் அது போயிடணும் இல்லை, அன்னிலிருந்தாவது அட்லீஸ்ட் நம்ம மாறதுக்கான ஒரு வாய்ப்பாகவும் இந்த மகா சிவராத்திரி அமையும். ஓகே சுவாமி, ரொம்ப ரொம்ப நன்றி. நீங்க சொன்ன நிறைய விஷயங்கள் வந்து நாங்கள் கடைப்பிடிக்க முயற்சி பண்றோம். கண்டிப்பா கோவிலுக்கு போறோம், மகா சிவராத்திரி அன்னைக்கு சிவனை தரிசிக்கிறோம். ரொம்ப நன்றி. நன்றி. விளக்கேத்தும் எண்ணெய்னாலே நக்ஷத்ரா. 5க்கும் மேற்பட்ட நறுமணங்களில் நக்ஷத்ரா விளக்கேற்றும் எண்ணெய். MCR Pure Cotton Club, formals and casual shirts. No compromise. உங்க சைடுலயும் எங்க சைடுலயும். It's a GT promise. GT Holidays, South India's #1 travel brand.